வெல்கம் டு அவர் சேனல் ரூபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக் கிரேவி. எக் கிரேவி நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா, வேக வச்ச முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டர், ஸ்பைசஸ் வெரைட்டிஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் சேர்த்து நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. இது உருகி வந்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, நட்சத்திர சோம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இது போல் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்து உப்பு போட்டு நல்லா மசிச்சு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கிரேவியோட கன்சிஸ்டன்சி நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் முட்டையை சேர்த்துக்கோங்க. நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அது போல் சேர்த்துக்கோங்க. நல்லா முட்டையில் அந்த கிரேவி எல்லாம் அப்சர்வ் ஆகி வந்திருக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் வரை குக் பண்ணால் போதும். இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை, கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கி வச்சுக்கிறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.